வணக்கம். நாம மருத்துவமனைக்கு போகும்போது நமக்கு கொடுக்கப்படுற சிகிச்சையை எப்படி முடிவு பண்றாங்கன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நர்சிங் கேருக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் கடமை மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான அறிவியல். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கோ இல்ல உங்க அன்புக்குரியவங்களுக்கோ ஒரு சிகிச்சை தேவைப்படும்போது அந்த முடிவுகள் எதை அடிப்படையா வச்சு எடுக்கலாம்? பல வருஷமா செஞ்சுட்டு வர ஒரு பழக்கத்தை வச்சா இல்ல உறுதியான அறிவியல் சான்றுகளை வச்சா? பாருங்க, இந்த இரண்டுக்கும் நடுவுல தான் நர்சிங் துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்திருக்கு. ஒரு காலத்துல நாங்க எப்பவும் இப்படிதான் செய்யவோன்னு பாரம்பரியத்தை மட்டுமே நம்பி இருந்த நர்சிங் கேர் இன்னைக்கு ஒவ்வொரு அடியையும் உறுதியான அறிவியல் சான்றுகள் மேல வச்சு முன்னாடி போயிட்டு இருக்கு. நாம இந்த 5 முக்கிய பகுதிகளை பத்தி பார்க்கும்போது நர்சிங் ரிசர்ச்ங்கிறது ஏதோ லேப்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியத்தையும் எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு நல்லாவே புரிஞ்சுப்போம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் முன்ன மாதிரி சிம்பிள் கிடையாது. புதுசா நோய்கள் வருது, காம்ப்ளெக்ஸான சிகிச்சைகள், டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாம் பயங்கர வேகமா மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பழைய முறைகளையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. அதனாலதான் அறிவியல் ஒரு வழிகாட்டியா நமக்கு தேவைப்படுது. இந்த மேற்கோள் இதோட மொத்த சாராம்சத்தையும் அழகா சொல்லுது. அதாவது, ஒரு நர்ஸ் செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஏன் இதை செய்யறோம் அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல் பூர்வமா ஒரு பதில் இருக்கணும். அதை உருவாக்குறது தான் இந்த ஆராய்ச்சியோட முக்கியமான நோக்கம். இப்போ இந்த அறிவியல் அடித்தளம் எப்படி பிராக்டிக்கலா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். வெறும் சடங்குகளை பின்பற்றதிலிருந்து உறுதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஆராய்ச்சி எப்படியெல்லாம் உதவுதுன்னு இப்ப நாம ஆராயலாம். இந்த அறிவியல் அடித்தளத்தை தான் நாம எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் அல்லது சுருக்கமா EBPன்னு சொல்றோம். இத சிம்பிளா ஒரு 3 கால் ஸ்டூல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கால் லேட்டஸ்டா கிடைச்ச ஆராய்ச்சி முடிவுகள், இன்னொரு கால் ஒரு நர்ஸோட பல வருஷ அனுபவமும் திறமையும், மூணாவது கால் ரொம்ப முக்கியமானது ஒரு நோயாளியா உங்களோட விருப்பங்களும் தேவைகளும். இந்த மூணும் ஒன்னு சேரும்போதுதான் பெஸ்டான சிகிச்சை சாத்தியமாகுது. இந்த வரைபடம் அந்த ப்ராசஸ அழகா விளக்குது இல்லையா? ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் டேட்டாவை சேகரிச்சு எது பெஸ்ட் பிராக்டிஸ்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நர்ஸ்கள் அவங்களோட நிபுணத்துவத்தையும் நோயாளியோட தேவையும் கொண்டு வராங்க. இது ரெண்டும் சேரும்போது நோயாளிகளுக்கான கவனிப்பு மிக உயர்ந்த தரத்தை அடையுது. இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்லணும்னா, குழந்தைங்க கிட்ட ஏற்படுற திடீர் மரணம், அதாவது SIDS பத்தின ஆராய்ச்சி. பல வருஷமா குழந்தைங்கள குப்புற படுக்க வைக்கிறது தான் சரின்னு நம்பினாங்க. ஆனா ஆராய்ச்சி முடிவுகள் குழந்தைங்கள மல்லாக்க படுக்க வைக்கிறது தான் ரொம்ப சேஃப்னு நிரூபிச்சுது. இந்த ஒரு சின்ன மாற்றம் உலகம் போரா லட்சக்கணக்கான குழந்தைங்களோட உயிரை காப்பாத்திருக்கு. ரிசர்ச் எப்படி உயிர்களை காப்பாத்துது என்பதற்கு இது ஒரு அருமையான சாட்சி. அப்போ நம்ம பாக்குற மாதிரி இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, முழு ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கே நன்மை தருது. இதனால சிறந்த சிகிச்சை முடிவுகள் கிடைக்குது, மருத்துவ செலவுகள் குறையுது, நோயாளிகளும் திருப்தியா இருக்காங்க. நல்ல சிகிச்சையை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஆராய்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. அது நர்சிங்க வெறும் ஒரு வேலையா பார்க்காம அத ஒரு நம்பகமான பொறுப்புள்ள தொழிலா கட்டமைக்குது. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நர்ஸ்கள் மருத்துவத்துறையிலிருந்து நிறைய கத்துக்கிட்டாலும் நர்சிங் கேருக்குன்னு ஒரு தனித்துவமான அறிவுத்தளம் தேவை. ஏன்னா நோயை குணப்படுத்துறது மருத்துவம்னா அந்த நோயாளிய கவனிச்சு ஆறுதல் படுத்தி அவங்க குணம் ஆகிறதுக்கு உதவுறது தான் நர்சிங் கேர். அந்த தனித்துவமான தாக்கத்தை வரையறைக்கிறது தான் இந்த ஆராய்ச்சி. எந்த ஒரு துறையும் ஒரு முழுமையான தொழிலா அங்கீகரிக்கப்படணும்னா இந்த தூண்கள்லாம் ரொம்ப அவசியம். தனித்துவமான அறிவு, தன்னாட்சி, பொறுப்புணர்வு மாதிரி. ஆராய்ச்சி இந்த ஒவ்வொரு தூணையும் சிங்கிளா வச்சு கட்டுது. இதனால நர்சிங் துறைக்கு சமூகத்துல ஒரு தகுந்த மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குது. ஆராய்ச்சிங்கிறது ஏதோ புத்தகத்துல இருக்கிற தத்துவம் மட்டும் கிடையாது. இது மருத்துவமனை நிர்வாகத்திலையும் பொருளாதாரத்திலையும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நர்சிங் நடைமுறையால நோயாளிகள் சீக்கிரமா குணமாகி ஹாஸ்பிட்டல்ல தங்குற நாட்கள் குறையுதுன்னு ஆராய்ச்சி நிரூபிக்கும்போது அது அந்த நர்ஸோட மதிப்பை புள்ளி விவரங்களோட எடுத்துக்காட்டுது. சரி, நர்ஸ்கள் அறிவை எப்படி உருவாக்குறாங்க? அந்த ஆராய்ச்சி பயணத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு 4 அடிப்படை குறிக்கோள்கள் இருக்கு. அத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். விவரித்தல், விளக்குதல், கணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இந்த 4 படிகள் தான் நர்சிங் விசாரணையோட அடித்தளமா இருக்கு. இது ஒவ்வொன்னும் எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்ததா விரிதா பாப்போம்.
இந்த டேபிள் அந்த 4 ஸ்டெப்ஸையும் ஒரு சிம்பிள் உதாரணத்தோட விளக்குது. முதல்ல விவரித்தல். இதுல கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பெற்றோருக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து விளக்குதல். அந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம், சரியான ஆதரவில்லாததா இல்ல நோய பத்தின கவலையான புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. மூணாவதா கணித்தல். அதாவது ஒரு நோயாளிக்கு படுக்கை புண்கள் வரதுக்கு எவ்ளோ வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்கிறது. கடைசியா கட்டுப்படுத்துதல். அந்த கணிப்பை வச்சு படுக்கை புண்கள் வராம தடுக்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தைய பரிந்துரைக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு அதை வராம தடுக்கிற வரைக்கும் ஆராய்ச்சி எப்படி படிப்படியா உதவுதுன்னு. கடைசியா நாம இதுவரைக்கும் பேசின தத்துவங்கள், கட்டமைப்புகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும், அதாவது ஒவ்வொரு நோயாளிக்கும் எப்படி நிஜத்துல உதவுதுங்கிறத பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, நர்சிங் ஆராய்ச்சி 4 முக்கியமான நன்மைகளை தருது. 1. நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை உறுதி செய்து. 2. நர்சிங்க ஒரு நம்பகமான தொழிலா நிலைநிறுத்துது. 3. ஹெல்த் கேர் சிஸ்டத்தை செலவு குறைஞ்சதாவும் திறமையானதாவும் மாத்துது. 4. நர்ஸ்களுக்கு அவங்க வேலைய சிறப்பா செய்ய தேவையான அறிவை கொடுக்குது. இந்த விளக்கம் இங்க முடியுது. ஆனா அறிவியலோட தேடல் எப்பவுமே முடியறதில்ல. நோயாளிகளை கவனிக்கிற இந்த அறிவியல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா நர்சிங் ஆராய்ச்சி எந்த பெரிய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.